இதேபோல திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த விவரங்களுடன் மண்டல தலைமைச் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன? என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது? திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 லட்சம் வாக்காளர்கள் இன்று அவர்களது வாக்குப்பதிவை பதிவு செய்திருக்கிறார்கள். ஜனநாயக திருவிழாவின் முக்கிய நாளான வாக்குப்பதிவு நாளில் நாம் இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், காலை 5 மணி முதலே வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் இருக்கின்றன. மின் விளக்குகள்லாம் இருக்கப்பட்டு நேற்று மாலை 6 மணிக்கே வாக்குப்பதிவு மையங்கள் எல்லாம் தயார் நிலைப்படுத்தி அனைத்தும் உறுதி செய்யப்பட்டது. இன்று காலை சரியாக 5 மணிக்கெல்லாம் வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டு தற்போது வாக்குப்பதிவு மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. பார்க்கலாம், வாக்காளர்களுக்கு வசதியாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிக வெயில் இருப்பதனால சாமியான பந்தல் போடப்பட்டிருக்கிறது, நிழல் குடை வைக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நிற்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் அமர்வதற்கான இடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், வாக்குச்சாவடி மையத்திற்குள்ள நுழையும் போதே சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவையெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிகாரிகள் அனைவருமே அவர்களது பணிகளை தொடங்கிட்டாங்க. நம்ம தற்போது இந்த போலிங் பூத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே தற்போது தயார் நிலையில் இருக்கு. வாக்குப்பதிவு எந்திரங்களிலிருந்து அதிகாரிகள் வரைக்கும் வாக்குப்பதிவு செய்பவர்களுடைய விவரங்களை சரிபார்ப்பது மற்றும் அவர்களுக்கு கைகளில் விரல்களில் மை வைப்பது போன்ற அனைத்துமே தற்போது தயார் நிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 6:30 மணிக்கு இந்த மாடல் வாக்குப்பதிவானது நடைபெறும். அதில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களது கட்சி சின்னத்துக்கு தகுந்தாற் போல இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்ற பிறகு 7 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவானது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் நம்ம பார்க்கலாம். அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. 7 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணிக்கு நிறைவடையும். 5:45 மணி வரை வரக்கூடிய அனைவரும் வாக்கு செலுத்தலாம். 5:45 மணிக்கு டோக்கன் கொடுத்தவர்கள் அதன் பிறகு வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரகுவரன், நீங்க இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம்.